கணவருடைய வயது மனைவியை விட குறைவு. ஓகே, பார்த்தாலே பச்சை புள்ள மாதிரி இருக்கீங்களா? பச்சை புள்ளையா? நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. நீங்கள் கணவருடைய வயது குறைவாக இருப்பதால என்னென்ன மாதிரியான கிண்டல் கேலி உங்களுக்கு உண்டு? உங்களை நம்பி சொல்லலாமா? சும்மா சொல்லு. എനിക്ക് 2 years ഡിഫറൻസ് ഉണ്ട് ഞങ്ങൾ രണ്ടും തമ്മിൽ. സൊസൈറ്റി നമ്മളോട് ചോദിക്കുന്നത് ഹസ്ബൻഡ് അല്ലേ, അപ്പം അവനെ ഡാന്ന് വിളിക്കാൻ പറ്റുമോ, ഇങ്ങനൊരു ക്വസ്റ്റ്യൻസ് വരുന്നുണ്ട്. கூட தான் இப்ப வாடா போடன்னு கூப்பிடுற சகஜமாயிடுச்சு. അതെ അതെ அதே അതെ. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கேங்லலாம் வந்து எல்லாருமே அவங்க ஏஜ்னால ரொம்ப யங்கா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஈஸியா வந்து அவங்கள கிண்டல் பண்ணுவேன். என்னடா இப்படி பண்றீங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ணுவேன். அதாவது அவரை விட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே வாடா போடா அவங்க எல்லாரையும் கலாய்க்கிறது. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. உங்களுக்கு அவருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? 2 years. ஓகே, அதாவது கணவரை விட அதிக வயதுடைய மனைவி, கணவருக்கு மனைவியோட வயது கம்மி. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 2 months தான் டிஃபரன்ஸ். 2 months. ஆனா அதுக்கே வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எனக்கு கால்ல விழுன்னு கேட்பான் சார். எப்படி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தாங்க சார். என்ன வந்து ப்ரொபோஸ் பண்ணும்போது இவன் ஐடி கார்டு கூட போடாம வந்தாங்க சார். இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. ஏங்க ப்ரொபோஸ் பண்றப்ப ஐடி கார்டா போட்டு வருவானுங்க? இல்ல சார், நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். இன்னொன்னு சார், அவன் டிப்ளமோ முடிச்சிட்டு வந்ததுனால அவன் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தா, நான் செகண்ட் இயர்ல இருந்தேன். காலேஜ்லயும் நான் தான் சீனியர்ல இருந்தேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? ஏப்பா இப்படி அவர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்க? இல்ல சார், என்எஸ்எஸ் கேம்ப்ல தான் மீட் பண்ணோம். அவன் வந்துட்டு என்கிட்ட பேசும்போது நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன், அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கேன் அப்படிலாம் விட்டு போட்டு என்கிட்ட பேசுவான் சார். நல்லா மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். ஆனா உங்களுக்கு முன்னாலே தெரியுமா உங்களோட அவங்க மூத்தவங்க? அதனால தான் சார் ஐடி கார்டு போடல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏன்னா ஐடி கார்டில் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் இருக்கும்ல, ஸோ அதை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் பிரில்லியன்ட் பிளான். ஓகே ஆன பிறகு நீங்க சொல்லி நீ என்னோட சின்ன பையன், சாரி நீ ஏமாத்தி லவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா? சொன்னேங்க சார். சொல்லியும் 2 மாசம் என் பின்னாடி அலைஞ்சாங்க சார். என்ன வக்கா? சச்சின் டெண்டுல்கர் வந்து இருக்காங்க, அவங்களாம் நல்லா வாழ்றியா, ஏன் நம்மளும் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க சார். இது யாருமே சொல்லாத மேட்டரா இருக்கு. ஆனா சச்சின் எவ்வளவு பெரிய மனுஷன், 100 செஞ்சுரி செட்ட ஒரு ஆளை ஆவுன்னா இதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறாங்க. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் எப்படி கன்வின்ஸ் ஆனீங்க? எனக்கு புரியல. சின்ன பையனாச்சே. ஃப்ரெண்டு வந்து உடம்ப மெயின்டைன் பண்ணிக்கோ, நீயும் சின்ன புள்ள மாதிரி இருக்க மாதிரி காமிச்சிக்கோ, அதெல்லாம் தெரியாது, யார்ட்டையும் சொல்லாத. பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கேன், இது நமக்குள்ளதான் இருக்கணும். பட் எப்படி வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க? வீட்டுல சொன்னாங்க சார். என்ன தெரியுமா சொன்னாங்க? 2 மாசம் குழந்தையா நீ இருக்கும்போது தான் அவன் பிறந்திருக்கான், உனக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்டாங்க சார் எங்க அம்மா. உனக்கு அசிங்கமா இல்ல? 2 மாசம் உன்னோட சின்ன பையன் ஒரு தம்பின்னு கூப்பிடுற வயசுல நீ போய் கல்யாணம் பண்ணிட்டா அப்படிலாம் சொல்றாங்க சார். ஆக்சுவலா நம்ம வீடு இவ்வளவு நுட்பமா நம்மள பிரெயின் வாஷ் பண்றாங்க பாருங்க. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா? நாங்க 2 பேரும் எம்எஸ்சி கிளாஸ்மேட்ஸ். நான் எம்ஃபில் கண்டினியூ பண்ணினேன், அவர் வந்து பாம்பேக்கு ஒர்க் பண்ணி போயிட்டாரு. மாமியார் தான் என்ன ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாங்க. என்னங்க புதுசா இருக்கு? மாமியாருக்கு என்ன பிடிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். லவ் பண்ணாங்க அவங்க தான். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. 2 பேருக்கு என்ன வயசு வித்தியாசம்? 1.5 வயசு சார். கல்யாணம் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா, அப்ளிகேஷன் எழுதும்போது தான் எனக்கு தெரியும் இவர் என்னோட சின்னவர்னு. அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். வந்து எனக்கு அடுத்த அடி சரியான அடி. ஐயோ அடுத்த பிரச்சனையா, இப்பதானடா போராடி கல்யாணம் பண்ணேன், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தா அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா? அப்புறம் அம்மா கிட்ட மட்டும் ஃபர்ஸ்ட் சொன்னேன், சரி விடு எதையோ பார்த்துட்டோம், இதுவா அடுத்ததையும் பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க அம்மா. உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் என்ன வயசு வித்தியாசம்? 6.5 years. எது? அதுக்காக போறாங்க. டேட் பண்ணும்போது தெரியுமா உங்களை விட ஒரு சின்னவர்? போய் சொன்னாங்க. போய் சொன்னாரா? நாம நல்லா ஏமாந்துட்டோம். 3வது எறும்பு போய் சொல்லிச்சா. அவன் சொல்லும் போது ஏதோ சின்ன பையனா இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஏன் ஆதார் கார்டு காமி அப்படின்ட்டேன். லைக் ஆதார் கார்டுலயே வந்து எங்க அப்பா ஏதோ ஃபோர்ஜரி பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அது வேற நான் நம்பிட்டேன். ஐயோ பட் அது தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன தோணுச்சு? பக்குனாச்சு. 2 வாரத்துல கல்யாணம். சோ அதுக்கப்புறம் அது ஒரு இஷ்யூவா இல்ல? இஷ்யூவெல்லாம் இல்ல. எனக்கும் வந்துட்டு அவனை பாப்பா தான் கூப்பிடுவேன். என்னடா பூ. எங்க வீட்டில் என்ன நடக்குன்னா, அவங்க எதுனா என்கிட்ட சொல்லுவாங்க, இது இப்படி தான் வரும், இது மாதிரி செய்யணும் அப்படின்னா ஒரே வார்த்தையை நான் சொல்லுவேன், எனக்கு தெரியும் நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவேன். பழைய செட்டா இருந்தாலும் பாதுகாப்பா வச்சிருப்போம்ல. அவங்களை கிண்டல் பண்ணணும்ன்றதுக்காக அப்படி அதுக்காகவே சொல்றது. எத்தனை வயசு மொத்தம்? 3. லவ் மேரேஜ் தான். அது லவ் மேரேஜ்னு சொல்ல முடியாது சார். என்னங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. 2 பேருமே ஒரே ஆபீஸ்ல 5 இயர்ஸா இருக்கும். பட் நாங்க 2 பேரும் பாத்துக்கிட்டதே கிடையாது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம்,
ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. நானும் என் டீம்மேட் ஒரு பொண்ணு, அவங்களும் இவங்களும் சிஸ்டர் அண்ட் பிரதர். அந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது வரும்போது இவங்க வந்து என்ன பார்த்துருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல 5 years தான் இருக்கும். பட் நாங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டதே கிடையாது. ஒரு நாள் என் ஃப்ரெண்டு சொன்னா இந்த மாதிரி அவங்க மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்னா. ஏஜ் வந்து அவங்க என்னோட சின்னவங்க தான். அவ பேசும்போதே சொல்லியிருக்கா, யாரையோ ஒருத்தரையும் நம்ம மேரேஜ் பண்ணதா போறோம், இவங்களே பண்ணிக்கலாம். என்னம்மா எப்படி சொல்றீங்க? தெரிஞ்சுக்கிட்டியா? எப்படியா இருந்தாலும் ஒண்ணு பண்ணதான் போறோம், இவன் சும்மா தானே இருக்கான், இவனை பண்ணிக்கோ. அதை சேவ் பண்ணியாவது சொல்லப்படாதா? என்ன கொடுமை சார். பாக்குறன்றது அந்த அவங்களோட ஃப்ரெண்டுக்கு தெரியும். அதனால எப்படியோ என் நம்பர் வாங்கிட்டாங்க. ஒரு நாள் எனக்கு கால் பண்றாங்க. அன்னைக்கு நைட் எனக்கு கால் பண்றாங்க. ஒரு 1.5 மணி நேரம் பேசுறாங்க சார். அந்த பொருட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்களா? அதுக்கு மேல நம்ம எல்லாரும் தான் சார் சொல்லுவோம். டேய் என்னடா சுத்தி முத்தி இங்க வர்ற? பாக்குறவங்க எல்லாம் சும்மா சொல்றது தானே சார். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல நான் சொல்லிட்டேன் அவங்கள. அந்த பொண்ணு சீரியஸா கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படின்னா அவங்க எல்லாம் நமக்கு கால் பண்றாங்க. இதுதான் அமைப்புங்கிறது. நேத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன், தேடி வந்து அமைது பாத்தியா. இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும்பா. ஒரு 1.5 மணி நேரம் பேசுனது என்ன பேசுனாங்க மறந்துட்டேன் சார். அவங்க பேச்சு ரொம்ப நிதானம் சார், தெளிவா பேசுறாங்க. அந்த கால் கிளைமேக்ஸ்ல சார் அப்பதான் சொல்றாங்க, என்ன நான் உன்னை விட 3 வயசு பெரியவங்க அப்படின்றாங்க. கபால் ஆயிடுச்சு எனக்கு. அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சிட்டீங்களா? இவ்வளவு பேசிட்டு இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட் தான் சார் மைண்டுக்கே ஏறுது. சரி ஓகே பாத்துக்கலாம் எல்லாருக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் வந்தானே எப்படி சார் கட் பண்ண முடியும் நம்ம அப்ரோட்டா? அம்புட்டு நல்லவனடா நீ. 1.5 மணி நேரம் பேசிட்டல, அந்த காலுக்கு நான் உண்மையா இருக்கணும்ல. உலகத்துல இந்த போன் காலுக்கு உண்மையா இருக்கணும்னு ஒரு டயலாக் சொன்ன தம்பி இந்த தம்பி தான். எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்கும். வந்து அவன் என்னோட சின்ன பையனே எனக்கு தெரியாது. லவ் பண்ணி 3 month 4 month வரைக்குமே எனக்கு தெரியாது. அவன் சொல்லவே இல்லை. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. நிறைய டைலாக் சொல்லுவான். நான் வந்து உன்னை விட 2 years சின்ன பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதுவே ரொம்ப நாள் கழிச்சு தான் சொன்னான். நானும் எனக்கும் பெருசா தெரியல. ஓஹோ அப்படியா? சரி, ஆனா நம்ம கொஞ்சம் பில்ட் பண்ணணும், நம்ம பில்டப்பா கொஞ்சம் காட்டிக்கணும்ல. அந்த டைம்ல வந்து ஓகே, ஆனா எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நானுமே நிறையவே சொன்னேன். ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போறோம். அந்த வீடு கட்டுறப்போ நீ என்ன பாப்ப? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தான் பாப்ப. ஆனா அந்த பிரிக்ஸ் எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு பாப்பியா? பார்க்க மாட்டேல. அடேங்கப்பா, இது டெல்லி வரைக்கும் பேசண்டா. நம்ம ரெண்டுக்குள்ள இருக்க கம்ஃபர்ட்டும் கோஆர்டினேஷனும் சப்போர்ட் அது மட்டும் தான் பார்க்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகாது. இது ஒரு எக்ஸாம்பிள் நீ சொல்லியிருக்க, அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு இருக்கு பாரு. உங்களுக்கு தெரியுமா அந்த பொண்ணு உள்ள மூத்தவங்கன்னு? தெரியும் சார், மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சது. காலேஜ் படிக்கிற போயா? இதுக்கு பேர் எங்க அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை. ஒரு ஆசையா பாக்குறீங்க, இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணோட ஃபைலை செக் பண்றப்ப பார்த்தா அவங்க 2 வயசு மூத்தவங்க. அப்ப எப்படி இருந்தது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஷாக்கிங்கா தான் இருந்தது. சரி, சிம்பு ஃபேன் வேற, வெள்ளை தாண்டி ஒரு டைலாக்லாம் போட்டுடலாம் பண்றது முல்ல மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்ட மாதிரி சித்தா மாதிரியே வச்சிரு. எப்படி? நானுமே வந்து சிம்பு ஃபேன்ஸ். சோ எனக்குமே ஆனா வந்து சிம்புக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்க வேண்டியது இல்ல. ஐயோ இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் பிடிக்க போகுது தெரியல. நாங்க வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான் சார். பார்த்த உடனே எனக்கு வந்து லவ் வந்துச்சு. உடனே வந்து ஒரு 3 daysல வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஒரு 10 days கழிச்சு ஓகே அப்படி சொல்லிட்டேன். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இதில் மூத்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. எங்கெல்லாம் இவங்க ஏஜ்ல கொஞ்சம் கூட இருக்கிறதுனாலே பாசியா பிஹேவ் பண்றாங்க. பல இருக்குதே, எதை சொல்றது? 24 வருஷமா எனக்கு தோசை தான் சார் ரொம்ப பிடிக்கும். தோசை பூரி அதான் சார். நான் தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். அம்மாளா நீயே? அட பாவமே. தோசைனா நிக்கணுமா ஊத்தணுமா எடுக்கணுமா இவ்வளவு வேலையா சார். இட்லினா மூடி வச்சா எடுத்துட்டா உடனே தட்டுல வச்சிடலாம். கல்யாணம் ஆனதுல இருந்து இட்லி தான். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. வயசுல மூத்தவன்றத நான் சொல்றதை தான் நீ கேட்கணும் அப்படின்றத அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைது சார். நாங்கள் நார்மலாக வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, மா புருஷன் பேச்ச கேளுமா, நான் சொல்றது கேளுமா அப்படின்வாங்க. நான் திடீர்னு என்ன சொல்லுவேன், டே உன்னை விட நான் தாண்டா வயசுல பெரியவன், நீ ஏன் பேச்ச கேளுடா அப்படின்னு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. எத்தனை வயசு வித்தியாசம் உங்களுக்கு? 2 வயசு சின்னவங்க என்னோட. காதல் திருமணம் தான்? ஆமா, லவ் மேரேஜ் தான் சார். அவங்க என் காலேஜ் ஜூனியர். ஆஹா, ஹெட் ஸ்மூத்தா டேன் ஆகுது. வந்து என்கிட்ட பேசினது அக்கா தான் பேசினாங்க. எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது. மகா மோசமான பையங்க. என் வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க, எங்க அம்மா அப்பா எல்லாருமே அவங்க கூட க்ளோஸ் ஆயிட்டாங்க. அக்கான்னு பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு படியா சூப்பரப்ப. நீங்க என்ன சொல்லுவீங்க அவரை? நான் வாடா போடா அப்படிதான் சார் சொல்லிட்டு இருந்தேன். பாத்தியாடா பண்பாட்ட. போக போக வந்து என்கிட்ட வந்து வேற மாதிரி பேச ஆரம்பிச்சான். என்னடா வேற மாதிரி பேசுற அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா விளையாடாதடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 days மறுபடியும் அப்ரோச் பண்ணிட்டே இருந்தாங்க. நீ ரொம்ப ஓவரா போற. காதல் பேய் உன்னை கண்ணாபனால பிடிச்சி ஆட்டுது, அது உன் ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. நான் அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு கேர் பண்ணது எல்லாமே யோசிக்கும் போது சரி எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அது வயசு பெருசா வித்தியாசமா தெரியல. சரி ஓகே நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன்.
ஆனா அது வீட்டுல தெரிய வரப்ப எங்க அம்மா வந்து தம்பி தம்பின்னு சொன்னியம்மா அப்படின்னாங்க. அவகிட்ட அக்கா அக்கான்னு சொன்னியடா. அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். அது எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? தம்பி தம்பி நீங்க அவங்க அக்செப்ட் பண்ணல சார், கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணல. சரி நீ என்ன நம்புறியா, என் கூட வரியா அப்படின்னாங்க. நான் அடுத்த செகண்ட் யோசிக்காம நாங்க வீட்டை விட்டு போயிட்டோம். பெருமையா இருக்கா, ரொம்ப பெருமையா இருக்கு. யாரு தம்பி? ஐயா கேட்டீங்களா? ஆமாங்க, ஆமாங்க. அடாடா, இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்.